வணக்கம். நம்முடைய பழமையான இலக்கியங்கள் நமக்கு அரிய செய்திகளை தருகின்றன. குறிப்பாக 10 பாட்டும் 8 தொகையுமான சங்க இலக்கியங்கள் தருகின்ற செய்திகள் உண்மையிலேயே பொக்கிஷங்கள் போன்றவை. அதில் 8 தொகை நூல்களில் அகம் புறம் என்று சொல்லப்படுகின்ற செய்திகளுள் இந்த அகத்துறை செய்திகளை சொல்லும்போது தலைவன் தலைவிக்கு இடையே ஏற்படுகின்ற காதல், பிறகு உடன்போக்கு, இந்த நிகழ்வுகளெல்லாம் மிகச் சிறப்பாக சொல்லப்படுகின்றன. இப்படியான அந்த உடன்போக்கு போன அந்த தலைவனையும் தலைவியும் பிரிந்த குடும்பம் எப்படி வருந்தும்? இந்த பக்கம் இவர்கள் வருந்த, அந்த பக்கம் அவர்கள் நிலை என்ன? அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்று நினைக்கிற குடும்பங்கள் இருக்கின்றன. இதை இந்த 5 நூற்றரை பாடிய புலவர்கள், ஓதலாந்தியார் பாடிய 100 பாடல்களுள் இன்றைக்கும் வழக்கத்தில் இருக்கிற செய்திகள் சில சொல்லப்படுகின்றது. ஆச்சரியமாக இருக்கின்றன. எப்படி? காகம் என்ற ஒரு பறவை இருக்கிறது. இது குழந்தைகளோடு சம்பந்தப்படுத்தி சொல்லப்படுகின்ற, அதாவது காக்கா காக்கா மை கொண்டா அப்படின்னு மகாதேவி படத்தில் MS ராஜேஸ்வரன் குரலில் அழகாக அந்த குழந்தைகளுக்காக பாடுற பாட்டு வரும். ஒரு பாட்டி வடை சுட்டாங்க, ஒரு காக்கா வந்து எடுத்துகிட்டு போச்சு சொல்லுவாங்க. காகத்தினுடைய தன்மையை சொல்கிறப்ப அது காலை எழுந்து காணாமலே புணர்ந்து அப்படின்னு ஒரு பழைய பாடல் உண்டு. அதை எப்போ எந்திரிக்குதுன்னு தெரியாது, எப்போது இணையோடு சேருதுன்னு தெரியாதான். இன்னொரு வழக்கம், கூடி உண்ணும் வழக்கம் காக்கை இடத்துல உண்டா. ஏதாவது உணவு கிடைச்சா எல்லா காக்கையும் கூப்பிட்டு சேர்ந்து சாப்பிட்றது. அதுக்கு மேலே ஏதாவது ஒரு காகம் அந்த கூட்டத்தில் இறந்து போயிட்டா அத்தனை காகம் வந்தாங்க அதற்கு அருகில் அமர்ந்திருந்து அஞ்சலி செலுத்துவது போல பிறகு நீர்நிலையில் சென்று குளித்து விட்டு போவதையும் நான் கண்ணார பார்த்துக்கிறேன். எங்கள் வைகை ஆற்றுல ஏதாவது காக்கா அடிபட்டு கிடந்தா எல்லா காக்காயும் குளிக்கிறதை பார்த்துட்டு அந்த மாதிரி ஏதோ அடிபட்டு கிடக்குது போல் இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். இதெல்லாம் அந்த காகத்தோட தன்மைகள். இது திருட்டுத்தனமாகவும் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். அது கண்ணை அப்படி சாய்ச்சிக்கிட்டு பார்க்கும் அப்படிலாம் சொல்லுவோம். இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்து காக்கைகள் சாம்பல் நிற கழுத்தோடு காணப்படும், சிறிய கால்களோடு காணப்படும். நிலத்தில் விரிசல் விழுந்தால் காக்கை கீரல் போல அப்படிம்பாங்க, காக்கை நகத்தில் கீறின மாதிரி. இந்த காக்கா நம்ம வீட்டில் கத்துனா விருந்தாள் வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஒரு புதுக்கவிதைக்காரங்களோட எழுதுனா, காகம் கரைந்தது விருந்தினர் வருவர், சேவல் பதுங்கியது அப்படிங்கிறான். ஏன்னா வந்தவுடனே கோழி சேவலை பிடிச்சி குழம்பு வச்சு விட்ருவாங்க. அதுக்காக இது இந்த காலத்துக்கு அவங்க எழுதுறது. சமீபத்தில் பட்டிமன்றத்தில் ஒரு நல்ல தலைப்பில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ எங்களோடு பல்லாண்டு காலமாக பேசுகின்ற பேராசிரியை கோவை பூங்கொடி அவர்கள் ஒரு அழகான 5 நூற்று பாடல் சொன்னாங்க. மறுவில் தூவி சிறுகருங்காக்கை அன்புடை மரபின் நின் கிளையொடு ஆற பச்சூன் பெய்த பை நின வல்சி புலம் புனை களத்தில் தருகுவன் மாதோ வெம்சென விரல்வேல் காளையோடு அம்சில் ஓதியை வரக்கரைந்தீமே. அந்த பொருளை சொன்னபோது நான் ரொம்ப வியந்து பாராட்டி அதை எனக்கு அந்த பாட்டை அனுப்புங்க, எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னேன். உடனே அனுப்புனாங்க. அந்த பாடல் தர்ற செய்தி என்ன தெரியுங்களா? தலைவன் தலைவியோடு உடன்போக்கு போயிட்டான். வீட்டில் சொல்லாமல் கூட்டிகிட்டு போயிட்டான், கல்யாணத்துக்காக கூட்டிட்டு போயிட்டான். அவங்க போய் தனி வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஆனால் அந்த பிரிஞ்சு வாழக்கூடிய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் என்ன சொல்கிறா? காகத்தை பார்த்து பேசுகிறா. மேகத்தை பார்த்து பேசுவோம், காகத்தை பார்த்து பேசுவோம், காற்றை பார்த்து பேசுவோம், கண்ணுக்கு தெரியாத பொருளெல்லாம் பார்த்து பேசுவோம். இங்கே அந்த தாய் என்ன பேசுகிறா தெரியுமா? ஏ காக்கையே, உன்னுடைய சிறு கால்கள், உன்னுடைய குணம், உறவுகளோடு சேர்ந்து உண்ணும் குணம், இப்படிப்பட்ட உனக்கு நான் பொற்கிண்ணத்தில் பூன் கலந்த உணவை வைக்கிறேன். நீ வந்து அதை உண்டுவிட்டு எங்கள் வீட்டு கூரையிலே இருந்து கரைந்தாயானால் என் மகள் அந்த வீர இளைஞனோடு சென்றாளே, அவர்கள் ஒருவேளை வந்தாலும் வருவார்களே. எனவே நீ வந்து என் வீட்டில் கரைந்து கத்து என்று வேண்டுகிறாள். இங்கு பாருங்கள், மகளை பார்க்க வேண்டும் என்ற பாசம், காகம் கரைந்தால் உறவினர் வருவார் என்ற நம்பிக்கை, அது விரும்புகின்ற உணவை எடுத்து வைத்தல், அதே போல அந்த அவர்களுடைய உருவ அமைப்பு உள்பட அத்தனையும் இதில் பாடியிருக்கின்றார் இந்த ஆசிரியர் ஓதலாந்தையார் அவர்கள். காகம் கரைந்தால் வீட்டில் விருந்தாட்கள் வருவார்கள் என்கின்ற இந்த நம்பிக்கை 2000 ஆண்டுகளாக நம்மிடத்தில் இருக்கிறது என்பதற்கு இந்த பாடல் ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ நம்ம சொல்கிறோம், நம்ம பண்ணுற ஆசையினால், பேராசையினால்
மரங்கள் இல்லை, காடுகள் இல்லை, பறவைகள் இல்லை, குருவிகள் இல்லை, காகங்கள் இல்லை என்று சொல்லுகிற போது, இந்த பறவைகளெல்லாம் நாம் மீண்டும் ஆதரிக்க வேண்டுமென்றால், அந்த காலத்தில் இவற்றோடெல்லாம் ஒன்றாக பழகிய அந்த காலத்தை நினைவூட்ட வேண்டும். இன்றைக்கும் கூட மூதாதையர்கள் அவர்களுடைய நினைவு நாட்களிலே நாம் காகத்திற்கு உணவிடுகின்ற அந்த முறையை பார்க்கின்றோம். இறைவனை வணங்குகிற போது கூட நவகிரகங்களில் சனீஸ்வரனுக்கு கருப்பாடையை தந்து காகமே அவருக்கு வாகனம் என்றும் சொல்லுகின்றோம். கருடன் மகாவிஷ்ணுவுக்கு வாகனம் என்றால் சனீஸ்வரனுக்கு வாகனம் காகம் என்று நாம் சொல்லி வணங்குகின்றோம். பறவைகளையும் விலங்குகளையும் தாவரங்களையும் நேசிக்க வேண்டும் என்ற இந்த மனிதநேய பண்பை நாம் காலங்காலமாக இலக்கியங்களிலும் வாழ்க்கை முறைகளிலும் சொல்லி வருகின்றோம். அரிய செய்திகள் பல இருக்கின்றன, தொடர்ந்து காண இருக்கின்றோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.